ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 9/6/2024 அன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாய் என்ற வேறு சொல்லின் வினைமுற்று ஏ வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர்? ராமன் வந்தது இழுவாய் தொடர். பி இழுவாய் தொடர். தேர்ட் கொஷின், ஓர் அடியில் முதல் 3 4ஆம் சீர்கள் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை. ஸோ 1 3 4 இருக்கிறது மேற்கதுவாய் எதுகை. ஃபோர்த் கொஷின், இச்சொல்லின் பொருள் நடந்தலே உலகம் அப்படின்னா அகண்ட உலகம். நடந்தலைனா அகன்ற. ஃபிஃப்த் கொஷின், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும் அப்படின்னா மானத்தை பணம் காக்கும். சி, மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். சிக்ஸ்த் கொஷின், மோனை சொல்லே கண்டறே. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பொன்னோடு பாட்டை சேர்த்து பார் போன்று வந்தாயோ. இதில் பி இந்த ஆன்சர். நந்தவனம் நற்றமிழ். மோனைங்கிறது முதல் தோன்றி வருது மோனை. இதில் பார்த்தோம்னா நந்தவனம் நற்றமிழ் ரெண்டும் முதல் தோன்றி வருது. இதில் குறில் இருக்குது, இல்லை பா நெடில் வருது. ஸோ இது ரெண்டும் வராது. பார்த்தோம்னா நந்தவனம் நற்றமிழ் இது ஆப்ஷனாக இருக்குது. இதை ஆன்சர். செவன்த் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். ஆன்சர் ஒற்றுமையின்மை. ஸோ நெல்லிக்காய் மூட்டை கொட்டும்போது எல்லாம் நதியாக உருண்டு ஓடிடும். அதுக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். எயித்து கொஸ்டின், விரைகற்ற வினா. மேலச்சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர்னா தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? அதான் ஆன்சர். நைன்த்து கொஸ்டின், செந்தமிழ் இலக்கணம் குறிப்பு தருக. ஸோ செந்தமிழ் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ் எழுதலாம். இப்போ செம்மைங்கிறது பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். காவிய தரிசனம் தண்டி அலங்காரம். 11th கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஆன்சர் பி. 12th, மரபு பிள்ளைகளை நீக்கி எழுது. இல்லத்தின் அருகே கூரைகளை புதுசாக கூரை போட்டனர். ஆன்சர் கூரை போட்டனர் வராது, கூரை வேந்தனர் அதான் வரும். ஸோ இதுதான் ஆன்சர். 13வது கொஸ்டின், பொருத்தா சொல்ல கண்டறிக. இது செப்பலோசை, அகலோசை, தொழிலோசை இதெல்லாம் ஒரே குரூப்பு. பொருந்ததை பார்த்தோம்னா ஓங்கல் ஓசை. இது பொருந்தாதது. எதிர்ச்சல் அதிக. ஊக்கம் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது சோர்வு. சோக்கம் அதுக்கு எதிர்ச்சல். ஆப்போசிட்னா என்கேஜ் பண்ணுறது. இது சோர்வு. பிரித்தது நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியல் நடமாட கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்றியல் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இதில் பயன் மோனை என்னன்னு கேட்டிருக்கேன். மோனை ஆன்சர் பொழிப்பு மோனை. 17, பூக்களை பறிக்காதீர் எவ்வளவு வாக்கியம்? கட்டளை வாக்கியம். ஸோ பறிக்காதுங்கிறது ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அது கட்டளை வாக்கியம். இமெயில் இசை இலக்கணம் குறிப்பு. வினைத்தொகை. மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். பயனெல்லாம் கலைநிலத்திற்கு ஒப்பானவர் யார்? கல்லாதவர். திருக்குறள் மொழியில் துன்பப்படுவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரபலத்தற்று. இது அணி பார்த்தா ஓமையனே. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஞானக்குறள்.
24 கரைப்புறு இலக்கண குறிப்பு வரைக. 2ஆம் வேற்றுமை உறுப்பு. 25 புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். வளவன் ஏவ வானூர்தி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். இருக்கு பார்த்துருப்ப புறநானூறுன்ட்டு. இதில் சில பகுதிகள் சில பாடல்கள் மட்டும் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். சிலது பிரித்தவர் ஜிஏ போப். அது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அதுக்கு அதே பேர் வச்சுருப்பாங்க, இந்த புறநானூறு அப்படின்ட்டு. சரி பார்த்தோம்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். கிறிஸ்துவின் வருகை முன்னாடி அறிஞர் அருளப்பன். தேம்பாவணியின் பாடோட தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புரை நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதழ் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றில் புல்லென மொழிபெயர்த்தோரை தொல்காப்பியரின் அடிகள் கூறி இலக்கியம் பல்லு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் சொல்லப்படுவது தூது. சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் என்பது குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே திருமூலர். வெட்டவெளி சித்தர். வெட்ட வழியாக கடவுள் வழிபடுபவர் கடவுளி சித்தர். புலைமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் ஊவை சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவரது மேடை பேச்சிலே மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். 38 தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் காடுவெல். தாதே சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகங்களை மீட்டெடுப்பது தன் குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எங்கே இருக்கணும்னா தஞ்சை சரஸ்வதி மகால். 42 மஞ்சட்காமலுக்கு எளிய மருந்து இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் ஒரு செடி. ஆன்சர் 3 கீழ நல்லி, கீழ்வாய் நல்லி, கீழ்காய நல்லி. இது 3. ஒப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குதிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளில் பணியாற்ற தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசிய காந்த சம்மேளனம் என பாராட்டியவர் திரு கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவகப்படுத்தியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. பொறுத்துக அலெக்சாண்டரின் பெயர். ஆன்சர் குறியீடுகளை அலெக்சாண்டர் பின் குறியீடுகளை மின்னாற்றலில் அச்சிடுதல். என்னது ஹாங் மாக்னஸ்கி என்ன பண்ணார்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் அது முடித்தார். தேர்டு ஜான் ஷெப்பர்ட் பான் தானியங்கி பணையந்திரம் சுயேட்டியம் மனுஷனை கண்டுபிடிச்சிருப்பார், உருவாக்கியிருப்பார். 4th மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். 51 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். 52 மாநாட்டு கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூட்டு 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்திலும் தலைநகர் காப்போம் என மா.பொ.சி. முழங்கினார். கூட்டு 2 மட்டும் சரி. 53 திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் இளங்குமரனார். 54 ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராஜசமேஸ்வரம். 55 குந்தி தின்றால் குன்றும் கரியும் பரமலை உணர்த்தும் பொருள்
உழைக்காதவன் செல்வம் அழியும். 56. அகரவரிசைப்படுத்துக. உடுக்கை. ஸோ அகரவரிசை நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு முதல் எழுத்து என்ன பண்ணால் உயிரெழுத்துக்கள் இருக்கணும். ஆலேருந்து ஒவ்வொருல இருக்கணும். ஸோ உயிரெழுத்துக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் மெய் எழுத்து வரிசை வரணும். இக்கு, இக்குலேருந்து இன்னும் வரலாம், இந்த ஆர்டர். இதுக்கப்புறம் கா வரிசை, கா கா கி அப்படி போகும். அதுக்கடுத்து ஞா, இந்த ஆர்டரில் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா உயிரெழுத்து ஆரம்பிக்கணும். இங்கே ஆப்ஷனில் உயிரெழுத்தில் ஒன்று மட்டும் தான் உயிரெழுத்து ஆரம்பிக்குது. ஸோ அதை எழுதி போட்டலாம், அடுத்து பார்க்கத்தான் வேலை. அதுதான் ஆன்சர். மணக்குரங்கு சொல்லிருக்கு. இலக்கண குறிப்பு தருக. உருவகம். பொருந்த சொல்ல கண்டறிக. இல்லை கடல், பறவை, ஆழி, இது மூணுமே வந்து கடலில் தான் குறிக்கும். பொருந்தது வந்து ஆறு. ஸோ ஆறு வந்து ஓடிட்டு இருக்குது. ஆறு ஓடுது, கடலில் கலக்கும். 59. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், புகில் கூவும், ஆந்தை அலரும். அது ஆன்சர். 60. பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ இத்து வரும். தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் இக்கு வரும். வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அது ஆன்சர். பிரிவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருந்தினான். திருத்தினான். சரி, வருவித்தான் அப்படின்னா வேற ஒருத்தனை வர வச்சுருக்கான். திருத்தினானா வேற ஒருத்தனை திருத்திருக்கான். அப்போ தான் கிடையாது, இன்னொருத்தனை, பிறரை. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து பிறவினை சொல். இது எல்லாமே நனைந்தானு அவனை தன்னை நினைச்சான், படித்தான்னு தான் படித்தது. இது எல்லாமே மிச்ச ஆப்ஷனுமே வந்து தனக்கு வரும். ஸோ அடுத்தவங்க பிறவினைங்கிறது மற்றவங்களுக்கு. அப்போ வருவித்தான், திருத்தினான்ங்கிறது அடுத்தவங்க பண்ணுறதுனால அதை வந்து பிறவினை சொல். 62. பூங்கொல்லை யாழ் மீட்டினாள். விவக தொடர். இது செய்வினை தொடர். ஸோ பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டப்பட்டதுன்னா அது வந்து செய்யப்பட்ட வினை. இங்கே வந்து செய்வினை தொடர். 63. விடை கேட்ட வினா. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கப்படுது. ஆன்சர். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. 64. அகர வரிசை. இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் உயிரெழுத்துக்கள் இல்லை. அதுக்கடுத்து மெய்கெழுத்துக்கள் இருக்கணும், மெய்கெழுத்தும் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா காவரிசை. காவரிசையில் இதில் காவரிசை ஆரம்பிக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பி கிடையாது. காக்கு அடுத்து பார்த்தோம்னா சா இருக்குது, இது மூணுலேயுமே இருக்குது. அதுக்கடுத்து நா, இது மூணுலேயுமே நா வருது. இதில் நாக்கு அடுத்து எடுத்து பார்த்தோம்னா இதில் இல் இருக்குது, இதில் இல், இங்கே சை, இங்கே இல். நம்ம என்ன பார்த்துருக்கோம், உயிரெழுத்துக்கு அப்புறம் மெய்கெழுத்து வரணும். இதில் மெய்கெழுத்து கிடையாது. அப்போது இது இந்த ஆப்ஷன் கிடையாது. சை முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நான் இல். ஆப்ஷன் சி. 65. தாய் என்ற வேர் சொல்லில் விளையாடின் பெயர் தந்தவர். 66. மலர் வீட்டுக்கு சென்றால். வேர் சொல் செல். ஒளி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை அறிதல். சூல். ஆன்சர். கர்ப்பம், சுற்று, சபதம். 68. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 69. கீழ்கண்ணும் சொல்வழிக்க வரிசைப்படுத்து. நாகர கருதி மறைமுகம் குறிப்பிடப்பட்ட இடகரடங்கள். மங்களகரமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடகரடக்கல். மங்களம் ஆகியவனாகும். சொல்லணும். 1 சரி, 2 தவறு, 3 சரி. என்பகுரிய ஓசை, சப்புல் ஓசை. பொருத்தமான பொறுத்திருக்க. முல்லைப்பாட்டு. அதாவது சிலப்பதிகாரம் என்னது, இளங்கோ உடைகள். இது தெரியும் நமக்கு. இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா
சிக்கு 2 சிக்கு 2 இது மட்டும் தான் இருக்குது. அப்போ இது ஆன்சர் கன்ஃபார்ம், இதுதான் ஆன்சர்னு போட்டுடலாம். ஆப்ஷன் பி. முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார். அதாவது காசி கண்டம் அது எழுதினவர் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன் இயற்றப்பட்டது. 72. ஐன ஓர் சொல்லில் முறையில் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் அப்படின்னா தமிழில் புனைவு. 74. கத்தும் குயிலரசு சற்றே வந்து காதல்பட வேண்டும் பாரதியார். இதில் அமைஞ்சுள்ள வலு அமைதி மரபு வலு அமைதி. கத்தும் குயிலோசை, குயில் கத்தாதில்ல, குயில் கூவும். ஸோ கத்தும் குயிலோசைன்னு இருக்க போது மரபு பிள்ளை, அதான் மரபு வலு அமைதி. 75. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். நான்மை கடிகை. இதில் மணி மொழி கோவை இனிமேல் இருக்குது, அதான் வந்து மணிமொழி கோவை. 76. 17 கிளி இருக்கணும்னா 17 அப்படின்னா 18ன்னு அர்த்தம். 77. இனிவே நாற்பத்தின் ஆசிரியர் புதஞ்சந்தனார். 78. பூவையும் குயில்களும் புலங்க வண்டரும் இவரையில் பூவையும் என்பது பேச்சு குறிக்கும் நாயகனவாய் பறவைகள். 79. உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். 80. பாடை மக்கள் அழைக்கப்படுவர்கள் பழமொழி பேசும் மக்கள். 81. மணிமேகலை ஏற்கனவே 10 தான். மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சீக்கிரர். திருவிளையாடற் புராணம் பிரஜோதி முனிவர். 82. முடிக்கல வேந்தர் மூவருக்குரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தான் சேர சோழ பாண்டியர் 3 மன்னரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. 3 மன்னரும் சம்மந்தப்பட்டுப்படுறாங்க. ஸோ தான் முடிக்கல வேந்தர் மூவருக்குரியது. 83. மூங்கு தன்பனை சூழ் நீப வனத்து நீந்து ஒருபோது எனும். இல்லை நீபவனம் அப்படிங்கிறது வந்து கடம்பவனம். பாதிரப்பட்ட பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு. வாழைக்கே நீண்டெழுந்த வள்ளுகியரங்கே 4. தொடங்கும் பாடல் இரட்டர் முதலின் ஆசிரியர் கவி காலமேகம். சரியான கண்டறி. 1, 2, 4 தான் சரி. 1 மனோரமணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். 2 நூலின் தொடக்கத்தில் கடல் வளத்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது. ஸோ அது கிடையாது. 3 1 இது இருக்குது. 2, 4 சரி. இது வெண்பாவல் அமைச்சது கிடையாது. ஸோ இது மட்டும் தவறு, மீது எல்லாமே கரெக்டாக தான். இது தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். இதுதான் மனோன்மணியம். திருவருத்தம் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திரிக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்கள் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநாய பாவனார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழை பயிலுக்கு தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்ற புகழ்படுவர் உடுமல் நாராயணகவி. 94. வாழ்வினை செம்மையாக செய்பவள் நீ என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மக்கள் மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசிகளின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம்
கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதாலபத்திரம் தாளைமடல். ஸோ இதில் 10 அப்படின்னாவே நமக்கு எது தெரியும், இது லெட்ரு அது மாதிரி தெரியும். ஸோ அதில் மடல் அது மாதிரி வந்துடுது. ஸோ அதில் தான் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு. 97. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோட மானமும் உண்டு எனக்கூடிய தமிழறிஞர் தேவநாய பாவனார். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. தேர்ந்தெடுத்தது மக்கள் கவிஞர். நாளைக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமல் நாராயணகவி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இது வந்து தவறு, கல்கத்தாவில் இருக்குது. மீதெல்லாமே சரி. தேங்க்யூ.